ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வீடியோங்க. இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு, ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க. அதற்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா டிஎன் அசம்பிளி ரிசல்ட்ஸு டிவிகே கட்சி ரொம்ப முன்னிலையில் இருக்குது. மோஸ்ட்லி அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இந்த எலெக்ஷன் முடித்த உடனே நான் என்ன நினச்சேன்னா, விஜய் ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. மேபி ஒரு 5 to 10 சீட்ஸ் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது விஜய் ஓட்டை பிரிக்கிறதுனால அதை டிஎம்கேக்கு அட்வான்டேஜாக முடிஞ்சு டிஎம்கே ஆட்சி அமைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நான் அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் இருந்தேன். பட் அது சுத்தமாக தவறாக போயிடுச்சு. டிவிகே பார்த்திங்க அப்படின்னா இப்போது தனி பெரும்பான்மை பெறலை. இன்னும் மோர் தென் 100 சீட்ஸுக்கு மேலே லீடிங் இருக்கிறாங்க. அவங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக தமிழ்நாட்டில் எமர்ஜ் ஆகிருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டை 3 கட்சி தான் ஆண்டிருக்கு. ஒன்று காங்கிரஸ், ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே. இதில் காங்கிரஸ் போனதுக்கப்புறமா டிஎம்கே, ஏடிஎம்கே அப்படிங்கிற 2 கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் முதல் முறையாக இந்த 2 கட்சியை தாண்டி இன்னொரு கட்சி, அதுவும் ஃபஸ்ட்டு டைம் எலெக்ஷனில் போட்டி போடுற ஒரு கட்சி அண்டு பெருசாக அரசியல் பின்புலம்லாம் இல்லாத நிறையா பேர் கண்டெஸ்ட் பண்ண ஒரு கட்சி ஜெயிச்சிருக்கு. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படிங்கிறது இதில் தெளிவாக தெரியுது. இந்த கட்சி மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணால் நல்லது தான், நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம இப்போ அப்படியே ரெகுலரான வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு. குளோபல் கியூஸ்மே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. இன்றைக்கி மார்னிங்கே ஒரு அரௌண்ட் ஒரு 50-60 பாயிண்ட்ஸ் கேப் அப் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனை தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருந்த ஒரே ஒரு நெகட்டிவான விஷயமா இருந்துச்சு. ஆனால் அது பார்த்திங்கன்னா எந்த விதமான மாற்றத்தையும் நம்ம ப்ரைஸில் ஏற்படுத்தவே இல்லை. ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா மேலே போய் 15 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ரிவர்சல் ஆனது தான் டேலோ தாண்டி அதுக்கப்புறம் அப்படியே கன்சல்டேஷன்லேயே முடிஞ்சிருச்சுங்க. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 121 பாயிண்ட் இன்றைக்கி நிஃப்டி பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டி வெறும் 15 பாயிண்ட் தான் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நிஃப்டி ஒரு நல்ல அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, பேங்க் நிஃப்டி ஒரு அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டாக் பேங்க் ரிசல்ட் வந்துருந்துச்சு. அதன் காரணமாக இன்றைக்கி ஒரு 3.5% டவுனு. வழக்கம் போல் எல்லா ப்ரைவேட் பேங்க் மாதிரியே பார்த்தீங்கன்னா கோட்டாக் பேங்க் ரிசல்ட்டுக்கு அப்புறம் டவுன் ஆயிடுச்சு. அண்ட் ஏர்டெல்லுமே இன்றைக்கி ஒரு 3% டவுனு, டாக்டர் ரெட்டி 3% டவுனு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவி வெயிட்டில் அடி இருந்துச்சு. பட் ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் ஓகே தான். ஏன்னா 34 ஸ்டாக் இன்றைக்கி அட்வான்ஸ் ஆயிருக்கு, 16 ஸ்டாக் தான் டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் இன்றைக்கி மார்னிங்லேயே வீடியோவே பார்த்தோம், இந்த ரிலையன்ஸ் வின்ஃபால் டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அது ரிலையன்ஸுக்கு பாசிட்டிவ். அதனால் பார்த்தீங்கன்னா மோர் தென் 2% மேலே எனக்கு ரிலையன்ஸுமே பாசிட்டிவாக தாங்க. 2.4% பாசிட்டிவாக இருந்திருக்கு. நல்ல ரேலி ஆகிட்டு இருக்குங்க ரிலையன்ஸ், நல்ல விஷயம். ஏன்னா ஹெவி வெயிட் ரேலி ஆகிறது நிஃப்டிக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயமா அமையும். அதனால் அண்ட் நிஃப்டி 500 நிலவரத்தை அப்படியே நம்ம பார்த்துடலாம். இதுதான் ஓவரால் மார்க்கெட்டு. அந்த ஓவரால் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்களேன், ரொம்ப கம்மியான ஸ்டாக்ஸ் தான் இன்றைக்கி ரெட்டில் முடிஞ்சிருக்கு. என்ன தான் நாஸ்டாக் டெய்லி ஆல் டைம் ஹிட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் டெக் செக்டர் இன்றைக்கி கொஞ்சம் நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. பேங்கிங், கோட்டாக் பேங்க்கை தவிர மற்ற எல்லா பேங்க்கும் ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பெரிய நெகட்டிவிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கோட்டாக்கு, யூனியன் பேங்க் தான் டவுனில் முடிஞ்சிருக்கு. பட் பாசிட்டிவாக ட்ரைவ் பண்ணி போகிற அளவுக்கு யாருக்கும் சத்து பத்தலை. இப்போது கோட்டாக் பேங்க் 3.5% விழுந்திருக்குங்களா, இப்போ இந்த ஆக்சிஸ் பேங்கோட 0.5%, ஐசிஐசிஐ பேங்கோட 0.5%, HDFC பேங்கோட 0.5% எல்லாமே அதை காம்பன்சேட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பெரிய ஹெவிவேட் இல்லை. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்குங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் இதை விடவே பாசிட்டிவாக இருந்துருக்கிறதுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவன் போனதே அப்படி தான் போனான். ஆனால் 2 முக்கியமான காரணம். டெக்னிக்கல் ரீசன் என்ன அப்படின்னா, நிஃப்டி நேற்றே பார்த்திங்கன்னா ப்ரைஸை ஆவரேஜ் பண்ணல. இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணாமல் இருந்துச்சு. ஸ்மார்ட் மணியால் ஆவரேஜ் பண்ணாமல் அவன் பாட்டுக்கெலாம் போயிட்டு இருக்க முடியாது. அது ஒரு ஸ்பீடு பிரேக்கர் ப்ரைஸுக்கு போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரைஸ் இன் க்ரூட் ப்ரைஸஸ். இங்கே பாருங்கள், வெறித்தனமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங்கிலிருந்தே க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3.3% ரைஸ் ஆகிருக்குது. இதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கராக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, ஏதோ பாம்பு பண்ணிட்டாங்க போல் இருக்குது. ஈரான் லைக் இங்கே பாருங்கள், இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன், 2 மிசைல்ஸ் ஹிட் US வார்ஷிப் இன்டெண்டிங் டு பாஸ் த்ரூ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹர்முஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது அந்த பாம் பண்ண விஷயம் தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி க்ரூட் ஆயிலோட ப்ரைஸஸ் ஹைக் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அது மார்க்கெட்டுக்கு பியரிஷாக முடிஞ்சிருச்சுங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இதனால் பெரிய அளவுக்கு டேமேஜ் ஏற்படலை அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இது பெரிய அளவுக்கு டேமேஜ் ஏற்படுத்திருந்துச்சு அப்படின்னா நிஃப்டி இன்றைக்கி பியரிஷாக முடிஞ்சிருந்துருக்கணும். ஒரு 100 பாயிண்ட் டவுனில் முடிஞ்சிருந்துருக்கலாம். பாருங்களேன், US ஃபியூச்சர்ஸ் டவுனில் இருக்குது, யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ் டவுனில் இருக்குது.
குளோபல் கியூஸில் ஒரு சின்ன ஒரு பியரிஷை எட்டி பார்க்குது, இருந்தாலும் அது நிஃப்டியை பியரிஷ் ஆக்க முடியல. இது நம்ம கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் பார்த்தாகணும். ஸோ இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து ஒரு காரணம், ரெண்டாவது டெக்னிக்கலாக ஸ்மார்ட் மணி ஆவரேஜ் பண்ணாது ஒரு காரணம். இது 2 காரணத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டால் பெருசாக மேலே போக முடியலைங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி ஆட்சி அமைக்கதாட்டு இருக்குது. இது வரைக்கும் வெஸ்ட் பெங்காலில் கடைசி ஐ திங்க் வந்து கடந்த 10-15 வருஷமாக வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் தான் வந்து வெஸ்ட் பெங்கால் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கேயுமே ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது நடக்குது. ஏன்னா இது வரைக்கும் வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஆட்சி பிடிச்சதே கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வராங்க. இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஸோ இந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அண்டு தமிழ்நாடு அப்படின்ட்டு இந்திய விடுதலைக்காக பெரிய அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற 2 முக்கியமான ஸ்டேட்டில் மிகப்பெரிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்திருக்குங்க. பார்ப்போம் இது நல்ல சேஞ்சாக இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான். அரசியல் நியூஸ்லாம் நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ டெக்னிக்கலாக நான் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, பொசிஷனலாக என்ன இம்பாக்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஸோ இன்றைக்கி நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனலாக எந்த விதமான விளைவுகளையும் ஏற்படுத்தலை. ஏன்னா இப்போ மார்க்கெட்டோடைய டேரெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விட்லேருந்து ரிவர்ஸ் ஆகி இந்த இப்போ ஃபேர் வேல்யூ கேப் எதுவும் நடுவில் இல்லை. அதனால் இங்கே இருக்கிற ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டியான 24,336 நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். இருங்க இந்த கோடுகளை நான் வந்து அழிச்சிட்றேன். ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ இங்கேருந்து இங்கே மேலே போயிட்டுருக்கு, இந்த இடத்துக்கு போயிட்டுருக்கு. இதை டச் பண்ணிச்சானா டச் பண்ணலை அப்படிங்கிறத நம்ம இங்கே கவனிக்கணும். ஸோ இப்போது மார்க்கெட் இங்கேருந்து ஸ்வீப் அடித்து மேலே போயிருக்கு, இன்றைக்குமே புல்லிஷாக முடிஞ்சிருக்கு. அப்படிங்கிறதுனால இவ்வளோ நாளாக ஒரு புல்லிஷாக இருந்தது, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்லாம் போட்டுட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, இது எல்லாமே இப்போ அப்படியே தொடச்சி வச்சிடலாம். மார்க்கெட் இப்போ ஒரு கன்சால்டேஷனோட ஃபேஸுக்குள்ளே போயிடுச்சு அப்படிங்கிறத தெளிவாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா ஃபேர் வேல்யூ கேப் இல்லை அப்படின்னாலே மார்க்கெட் கன்சால்டேட் ஆகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். பட் இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் கன்சால்டேட் ஆகுது. ஆனால் அதுவே வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பியரிஷாக இருக்குது, கீழே இருக்கிற இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை நோக்கி போயிட்டுருக்கு, அதாவது 23,500 நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் பியரிஷாக தான் இருக்குது, இருந்தாலும் டெய்லி டைம் ஃப்ரேமில் கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஏஎம்டி பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா தொடர்ந்து 1 2 3 4 5 6 நாளாக வந்து கன்சால்டேட் ஆகிருக்கு. ஸோ ஏஎம்டினா உங்களுக்கு தெரியும், இது அக்குமுலேஷன், இது மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக போதா இல்லை மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆக போதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் பயாஸோட நம்ம வந்து இதை பொருத்தி பார்க்கணும். அப்படின்னா மேலே மேனிப்புலேஷன் நடந்து கீழே டிஸ்ட்ரிபியூஷன் வர்றதுக்கு தான் சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இது நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அடுத்து அப்படியே நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடுவோம். ஸோ டெக்னிக்கலாக பேங்க் நிஃப்டி இதுவுமே பாருங்கள் என்ன பண்ணியிருக்கு, இதுவும் ஒரு நல்ல ரிஜெக்ஷன் கேண்டில் தான். பயாஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி பியரிஷாக முடிஞ்சிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி மாதிரி இல்லை, நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷனும் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் டோட்டலாக வந்து வேறு மாதிரி இருக்குது. அண்ட் இதுவுமே கீழே இருக்க இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடி நோக்கி தான் வந்து போயிட்டுருக்குங்க. இது பியரிஷாக இருக்குது. நிஃப்டி கூட சம்மந்தப்படாமல் நான் பியரிஷாக இருக்கேன், நான் பாட்டுக்கு என்னை விட்டுக்கு நான் கீழே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி சுற்றிக்கிட்டு இருக்குங்க. இதுதான் வந்து பேங்க் நிஃப்டியோடைய நிலவரம். இப்போ இந்தியன் மார்க்கெட்லேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரிப்டோவுக்கு போயிடலாம். கிரிப்டோவில் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்க, நான் முன்னாடியே பார்த்தது தான். இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை ஸ்வீப் அடித்தா கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்துருச்சு. இங்கே இருக்க டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் அடிச்சிருச்சு. வீக்லி டைம் ஃப்ரேமில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டியை டச் பண்ணிருச்சு, அங்கேருந்து ரிவர்சல் ஆகிருக்கு. அண்ட் ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்பாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்தாலோ இல்லைனா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சாலோ பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரிவை சந்திச்சு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லிக்விடிட்டி ஸ்வீப்பை வச்சு மட்டுமே இதோடைய ஆர்டர் ஃப்ளோ மாறிடுச்சு அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் அப்படி மேலே போகும்போது லிக்விடிட்டி எடுக்காமல் போயிருக்கு அப்படிங்கிறதுனால மோஸ்ட் லைக்லி இதை ட்ராப் ஆச்சுன்னா கண்டிப்பாக இதனுடைய லோ வரைக்கும் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு நாள் 2 நாள்லாம் வந்துடாது, இட் வில் டேக்ஸ் மோர் அண்ட் மோர் டைம். ஏன்னா அதோட பொட்டன்ஷியல்ங்கிறது ஒரு 18%. ஸோ கிரிப்டோ 18% விழுகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மாதம் அளவு கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது ஹையர் டைம் ஃப்ரேமில் வீக்லி டைம் ஃப்ரேமில் சொல்கிறேன். ஸோ ஒரு பெரிய கேப் எடுத்து நல்லா கீழே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க பிட்காயினில். இதை ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், வாட்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா க்ரூடுக்கு வந்துடுவோம். க்ரூடு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங்லேருந்தே புல்லிஷாக தான் இருக்குது. ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸால் தான் இது வந்து மேலே போயிட்டுருக்கு. இந்த புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு மேலே இந்த டேயோட ஹைக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா, ஏன்னா ப்ரீவியஸ் டே லோவாக ஸ்வீப் அடித்து தான் கீழே போயிருக்கான். இன்றைக்கி மார்னிங் வந்து கீழே போயிருக்கான், அந்த லோவாக ஸ்வீப் அடித்து மேலே போயிருக்கான். அப்படிங்கும்போது இதனோட ஹைக்கு மேலே போச்சுன்னா ரொம்ப விரைவாக ப்ரைஸ் வந்து $117 அப்படிங்கிற இந்த ரீசெண்ட் ஹையை வந்து டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பியரிஷான விளைவை ஏற்படுத்துறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குங்க. க்ரூடு வந்து புல்லிஷாக இருக்குது. அண்ட் அப்படியே கோல்டு பக்கம் போனீங்க அப்படின்னா கோல்டு வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே பாருங்கள் ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்ஸ் ஆகி இந்த ஸ்விங் பாயிண்ட் லிக்விட் நோக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு இருக்கு, பியரிஷாக இருக்குங்க. 1 ஹவரில் பாருங்கள்
கரெக்டாக இங்கே இருக்கிற இப்போ பிட்காயின் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே தான். இங்கே இருக்க லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு கீழே போயிருக்கான். இங்கே இருக்கிற ஃபேர் வேல்யூ கேப்பில் ரிவர்ஸ் ஆயிருக்கான். ஃபர்தராகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து கீழே தான் போயிட்டுருக்குங்க. ஸோ கோல்டும் பியரிஷாக இருக்குது. வேர்ல்டு மார்க்கெட்டும் கொஞ்சம் இப்போ லைட்டாக பியரிஷாக மாறி இருக்குது. நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேஷன் பயாஸில் இருக்குது. பட் வீக்லி டைம் ஃப்ரேமில் பியரிஷாக இருக்குது. நிறையா பியரிஷான விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம கண்களுக்கு படுகிறது. அடுத்து இப்போ நாஸ்டாக் மட்டும் பார்த்துடலாம். நாஸ்டாக் பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையில் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை இன்வெர்ஸ் பண்ணாமல் பியரிஷ் ஆக முடியாது. ஸோ இன்றைக்கி வந்திருக்கு இந்த சின்ன பியரிஷான ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது இது இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், கடைசியாக 1 2 3 4 5 6 நாள் 6 டெய்லி கேண்டில் ஒரு பியரிஷ் கேண்டில் கூட வைக்கலாம். அப்படிங்கும்போது இப்போ ப்ராஃபிட் புக்கிங் ஆல் டைம் ஹையில் இருக்குது. அப்படிங்கிறதுனால ப்ராஃபிட் புக்கிங் வரதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். அதை வச்சுலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாஸ்டாக் வந்து பியரிஷ் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து இதுதான் மேனிபுலேட் பண்ண கேண்டில், அதாவது மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிற மாதிரி கொண்டு போயிட்டு மேலே கொண்டு போன கேண்டில். அப்போ இதுக்கு கீழே போகாமல் நாஸ்டாக் பியரிஷ் இல்லைங்க. ஸோ வந்து ரொம்ப சீக்கிரமாலாம் நாஸ்டாக் வந்து கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. டெக் செக்டரில் நிறையா ரிசல்ட் வந்து நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற காரணத்தினால தான் மேலே போகலாம். அப்படிங்கிறதுனால நம்ம அதையுமே பெருசாக எதுவும் சொல்ல முடியாது. ஸோ நாஸ்டாக் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரீசன் ஃபார் அ ரேலி. அதனால் நம்ம அதையும் விட்டுருவோம். இப்போதைக்கு அது புல்லிஷாக தான் இருக்குது. இன்றைக்கி வரப்போகிற இந்த ஒரு மேபி வரலாம். இப்போ பியரிஷாக வந்து ஒரு கேப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்க மார்க்கெட் ஃபர்தராக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கீழே முடிஞ்சுன்னா மேபி நாளைக்கு மார்க்கெட் கேப் டவுனில் கூட ஓப்பன் ஆகலாம். ஸோ மார்க்கெட் நிஃப்டி கன்சால்டேட் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால இதுக்கப்புறம் இப்போதைக்கு நிஃப்டி மேலே தாங்க போயிட்டுருக்கு. அதோட டார்கெட் 24,300 தான். அங்கே போனால் தான் ஃபர்தராக அது என்ன அப்படிங்கிறது தெரியும். சப்போஸ் அங்கே போகாமல் கீழே போச்சுன்னா இட் இஸ் அ கன்சால்டேஷன் மார்க்கெட். அப்படிங்கிறதுனால போகலாம், கீழே போகலாம். இப்போ பியரிஷாக போனோம் அப்படின்னா 23,800க்கு மேலே போய் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை போட்டால் தான் ஃபர்தராக நிஃப்டியால் கீழே போக முடியும். அது நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிலவரமாக இருக்கிறது. அண்டு இதோட இந்த வீடியோவுக்குமே நம்ம வந்து முடிச்சுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.